கோதுமை மாவில் ஒரு உருண்டை செய்யலாம். இதை சாப்பிட்டா வேர்க்கடலை பர்பி மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலை பர்பிக்கும் இதுக்கும் கண்டே பிடிக்க முடியாது. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, வெல்லம், ஏலக்காய், ஒரு ஸ்பூன் நெய், முந்திரி, திராட்சை, வறுக்கிறதுக்கு நெய். இப்போ இதை மாதிரி வறுத்து பொடிசாக நுணிக்குங்க. திராட்சை வறுத்து வச்சுங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுருங்க. கோதுமை மாவு எடுத்து அப்படியே கொட்டி அவிச்சிடலாம். தண்ணி கிண்ணி போட்டு எதுவும் பிசைய வேணாம், உப்புலாம் போட வேணாம். அப்படியே போட்டு இந்த துணியில் அவிச்சி எடுத்துடலாம். பச்சரிசி மாவு எப்படி அவிப்போம் அதே மாதிரி தான் இதுக்கும் அதே காலவர் விடுங்க. பாருங்கள், மாவு வெந்துருச்சு. இன்றைக்கி காலவர் விட்டாலே மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. பாருங்கள், மாவு வெந்துருச்சு. இருந்தாலும் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ அதை எடுத்து அப்படியே சூடாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு தாம்பல் தட்டோ இல்லை இதோ வச்சு இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அந்த கையில் அந்த கட்டியெல்லாம் உடச்சி விடுங்க. சூடாக தான் இருக்கும். சூடு ஆறின பிறகு உடச்சி விடுங்க. உடச்சி அப்படியே தட்டில் சூடு ஆற வைங்க. சூடாக இருக்குது மாவு, கை தொட முடியல. அது கொஞ்சம் ஆறின பிறக்கே உடச்சி விடலாம். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ ஈஸியாக உடச்சி விடலாம். இருந்தாலும் அதில் கட்டி கட்டியாகுது பார்த்திங்களா? இந்த மாவு ஆறின பிறகு அந்த கட்டியெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். மாவு ஆறிடுச்சு பாருங்கள் கட்டி. அது எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். ஒரு மிக்ஸி ஜார் வச்சு அந்த மாவு எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த கட்டியெல்லாம் எப்படி அரைச்சி எடுத்துடுவான்னு பாருங்கள். இதை பாருங்கள், அரைச்சாச்சு. எப்படி மழை ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு கட்டி கூட இல்லை. ஒரே சுற்று விட்டிங்கன்னா அரைஞ்சிரும். அரைஞ்சிட்ட பிறகு இது மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போது ஒரு பாத்திரம் வச்சு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கரைச்சிருங்க. மண் இருக்கும், அதனால் முதல்ல இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. வெல்லத்தை கரைச்சிட்டு வெடிக்கட்டியாச்சு. வெடிக்கட்டிட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதில் பாவுலாம் எடுக்கலை, அப்படியே நல்லா கொதித்து பாருங்கள். இந்த மாதிரி நுர வந்தவுடனே நம்ம மாவு வச்சுக்கிறோம் பாருங்கள், கோதுமை மாவு அவிச்சி அந்த மாவு எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி நல்லா நுர வரட்டும். பாவுலாம் பார்க்க வேணாம். இது மாதிரி நுர வந்தோன்னா மாவு சேர்த்துடலாம். இதை பாருங்கள், கோதுமை மாவு எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. கட்டி ஆகாது, நல்லா நீங்கள் கரைச்சிருங்க. எல்லா மாவும் சேர்த்துட்டு கரைச்சிருங்க. நல்லா இது மாதிரி கரைச்சிருங்க. கட்டிலாம் வராது பார்த்திங்களா? இது மாதிரி ஆகிடும். நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். முந்திரி வறுத்து நுணுக்கி வச்சுருப்பாரு, அதை சேர்த்துருங்க. திராட்சையும் வறுத்து வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு இது மாதிரி எடுத்துருங்க. ஒரு கிண்ணத்தில் வச்சுங்க. பாருங்கள், சூடாக இருக்குது. அது கொஞ்சம் சூடாறினோன்னு கை பொறுக்க உடனே பிடிச்சிருங்க. இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இப்போ எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், சாப்பிட போல் இருக்குல்ல? அந்த முந்திரி திராட்சை அப்படியே வேர்க்கடலை பர்பி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.